ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். சக்தி டிவைன் குரூப் சத்சங்கம் சார்பில் இன்றைய தகவல். ஒரு யுத்தத்தில் எதிரி நாட்டு இளவரசனை உயிரோடு பிடித்து ராஜாவின் முன்பு நிறுத்தினர். இளவரசன் முகிலன் தன் உயிருக்காக கெஞ்சி மன்றாடி தன்னை மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொண்டான். அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றார் வெற்றி பெற்ற ராஜா. விளிம்பு வரை தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் ஒன்று உனது கையில் தரப்படும். அது முக்கிய சாலை ஒன்றின் வழியாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தாமல் குறிப்பிட்ட நேரத்திற்குள் 1 மைல் தூரம் கொண்டு செல்ல வேண்டும். கூடவே உருவிய பட்டயத்தோடு எனது வீரர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு துளி தண்ணீர் கீழே கொட்டினாலும் கூட அவர்களின் வாள் உன் தலையை சீவிவிடும். வெற்றியோடு முடித்துவிட்டால் விடுதலை என்றார் அரசர். குறிப்பிட்ட நேரம் வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த சாலையின் 2 பகுதிகளிலும் குழுமியிருந்தனர். போர் வீரர்கள் சாலையை ஒழுங்கு செய்து கொடுத்தனர். பேரரசர் முன்னிலையில் முழுவதும் தண்ணீர் நிரம்பிய பாத்திரம் இளவரசனின் கைகளில் கொடுக்கப்பட்டது. ஒரு பகுதியில் இருந்த மக்கள் இளவரசனை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தினர். மறுபக்கத்தில் இருந்தவர்களோ கேலியும் பரிகாசமும் செய்து கூச்சலிட்டனர். இளவரசன் முகிலனின் இருபுறமும் வீரர்கள் உருவிய வாளோடு தண்ணீர் சிந்துவானால் வெட்டும்படி கவனித்துக் கொண்டிருந்தனர். பாத்திரத்தை உறுதியாக பிடித்து கொண்டான் இளவரசன். நடக்க சுற்றுப்புறத்திலிருந்து கூச்சலும் பரிகாசமும் ஆர்ப்பாட்டங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தன. எனினும் எதையும் பொருட்படுத்தாதபடி தண்ணீரிலேயே முழு கவனத்தை வைத்து ஓட்டத்தை வெற்றியோடு முடித்தான் முகிலன். இளவரசனை பாராட்டிய அரசர், இளவரசனே, உன்னை கேலி செய்தவர்களுக்கு நீ தண்டனை வழங்கலாம். உன்னை உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நீ நன்றி சொல்லலாம். அவர்கள் கவனித்து வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். என்னை போற்றுபவர்களை நான் கவனிக்கவில்லை, தூற்றுபவர்களையும் நான் பார்க்கவில்லை. எனது கவனம் எல்லாம் தண்ணீரில் அல்லவா இருந்தது. விடுதலையோடு கூட அரசர் ஒரு ஆலோசனை தந்தார். இளவரசனே, பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் தான் உன் சரீரத்தில் உள்ள ஆன்மா, இந்த உடம்பு, உயிர். வாழும் நாட்களிலே உன் ஆத்மாவில் கண்ணும் கருத்துமாக இருந்து கடைசியில் அதை சிருஷ்டிகர்த்தாவிடம் ஒப்படைக்க வேண்டும். போற்றுவோரைக் கண்டு பெருமை கொள்ளாதே, தூற்றுவோரைக் கண்டு சோர்ந்து போகாதே. நம் ஆத்மாவை கண்ணன் திருவடியில் சேர்க்கும் வரை கவனம் வை. இப்பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கவனம் வை என்றார் அரசர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஜெய்சங்கர.